அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதனுடைய நகர்வு என்பது வடமேற்கு திசையில் இருப்பதனால தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் தீவிரமடைவதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் மழை எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் பெரிய அளவில் எங்கேயும் மழை பதிவு இல்லை. இந்த சூழலில் இன்று இருந்து குறிப்பாக இன்று பிற்பகல் பிறகாக மழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்ப்பதாக தங்களுடைய முன்னறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை என்ற அளவில் 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. நாளை தினம் தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பும், டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும், கடலூர் மாவட்டத்திலும், அதே போன்று காரைக்கால் பகுதியிலும், புதுவையிலும் ஓரிரு இடங்களில் நாளை தினம் மிக கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளை மறுநாள் 11ஆம் தேதியும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் 11ஆம் தேதி நீடிக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னைக்கும் 11ஆம் தேதி அன்று கனமழை தொடர்வதாகவே அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் ஓரிரு இடங்களில் 11ஆம் தேதி கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இதனுடைய நகர்வு வடமேற்கு திசையில் இருப்பதனால தமிழ்நாட்டை ஒட்டியிருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஜாஃப்னா பகுதி அருகே அதனுடைய மையப்பகுதி வரக்கூடும் என்பதனால் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வடபுறம் இருக்கக்கூடிய தமிழகத்துடைய பிற வட மாவட்டங்களான டெல்டா மாவட்டங்கள் மேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை தினம் பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் அதனுடைய மையப்பகுதிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஜாஃப்னா அருகே அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வரும் பொழுது ஜாஃப்னாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான அந்த இடைவெளி என்பது சற்று குறைவு என்பதனால் அதனுடைய மையப்பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்கள் நேரடியாக டெல்டா மாவட்டங்கள் மீது அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால நாளை தினம் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதற்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்களிலும் சென்னையில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் பெரும்பான்மையான வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி இதனுடைய நகர்வு என்பது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சென்னைக்கு 710 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. அதே போன்று அதில் தொடர்ந்து நகரக்கூடிய திசை என்பது வடமேற்கு திசையில் இலங்கைக்கு நெருக்கமாக வருவதனால அது வரக்கூடிய நேரங்களில் குறிப்பாக இன்று மாலை அல்லது இரவு நேரங்களுக்கு பிறகாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலையிலிருந்து வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கரை நெருங்கி வந்தாலும் அதனுடைய வலு குறைந்தாலும் மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கையை வானிலை ஆய்வும் கொடுத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.